இன்றைய ஆவிக்குரிய வார்த்தை 3 யோவான் 1:2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். Beloved, I wish above all things that thou mayest prosper and be in health, even as thy soul prospereth. Amen. உங்களோட சிந்தனைக்கு இயேசுவுடைய சீடர் யோவான் தன்னோட வயதான காலத்தில் ஒரு கடிதம் எழுதுறாரு. யாருக்குன்னா காயோ அப்படிங்கிற தன்னோட நண்பருக்கு எழுதுறாரு. காயோ அப்படிங்கிறவர் யாருன்னா சபையில் இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தங்க வச்சு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அதே மாதிரி அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பலமாக இருக்கக்கூடியவர். ஆனால் இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரியலை. இந்த சமயத்தில் யோவான் சொல்கிறாரு, காயோ, உன்னோட ஆத்துமா சூப்பராக இருக்குது, நீ அன்புலையும் விசுவாசத்துலேயும் பலமாக இருக்க. அதே மாதிரி நீ சரீர சுகத்துலேயும் பணம், குடும்பம், வேலை, இது அனைத்துலேயும் நீ நல்லா இருக்கணும்னு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, வேதமும் ஆத்மாவும் இருந்தால் மட்டும் போதும், சரீர சுகம் எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு கண்டுக்காமல் இருக்கிறத பற்றி சொல்லலை. உள்ளமும் புறமும் நல்லா இருக்கணும்னு சொல்லப்படுது. இதை ஒட்டுன ஒரு சின்ன உவமை கதை பார்க்கலாமா? ஒரு ஊரில் பாலு ஒரு பாஸ்டர் இருக்கார். அவர் ஒரு நல்ல ஜெப வீரர். வேதம் வாசிக்கிறதுல வேதத்தை நல்லா கரைச்சி குடித்தவர். ஆனால் அவருக்கு சுகர், பிபி, கடன் பிரச்சனைகள் நிறையா இருந்துச்சு. அவர் யோசித்தார், ஓகே, ஊழியக்காரர்களோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனைகள் வரும் அப்படின்ட்டு அவர் அசால்ட்டாக விட்டுட்டார். அதே ஊரில் தொழிலதிபர் ஜோசப் இருக்கார். அவர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடியவர். BMW கார்லாம் வச்சுருக்காரு. ஆனால் அவரோட மனசில் நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, சண்டை. அவரால் எதுவுமே பண்ண முடியல, ஜெபம் பண்ண முடியல. ஒரு நாள் 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. ஜோசப் சொல்கிறாரு, பாஸ்டர், என்கிட்ட சமாதானம் இல்லை ஆனால் சுகம் இருக்குது, உங்ககிட்ட சுகம் இல்லை ஆனால் சமாதானம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நம்ம ஒரு சைக்கிளுடைய 2 சக்கரங்கள் மாதிரி, அந்த ஒரு சக்கரம் பஞ்சர் ஆனாலும் அந்த சைக்கிள் ஒழுங்காக ஓடாது. அது மாதிரி தான் நம்மளோட ஆத்மா ஒரு சக்கரம் அப்படின்னா நம்மளோட சரீரம் இன்னொரு சக்கரமாக இருக்குது. ரெண்டும் நல்லா ஓடுனா தான் நம்ம வேகமாக ஏசப்பாவுக்காக ஓட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அன்னைக்கு 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. பாஸ்டர் உடம்பை கவனிக்கிறதுக்காக தினமும் டாக்டரை போய் பார்க்குறாரு. கடனை அடைக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுறாரு. ஜோசப் தினமும் 30 நிமிஷம் வேதம் வாசிக்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு. 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்களோட 2 பேரோட வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுது. 3 யோவான் 1:2 அவங்களோட வாழ்க்கையில் நிறைவேறுது. இதை கேட்டுட்ருக்க நம்மளோட வாழ்க்கையில் கூட ஃபஸ்ட்டு நான் ஆவிக்குரியவன் அப்படின்னு சொல்லிட்டு உடம்ப, குடும்பத்தை, வேலையில் கோட்டை விடுறோமா, இல்லை நான் உலக பிரகாரமானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜபத்தையும் வேதத்தையும் விட்டு விடுறோமா? அப்படி இருக்கக்கூடாது. ரெண்டுமே நம்மளுக்கு முக்கியம், ரெண்டுமே நம்மளுக்கு வேணும். ஆத்துமா மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆத்துமா வாழ்ந்தா அது குடும்பத்துலேயும் பணத்துலேயும் வேலையிலையும் நல்லா இருக்கும். உள்ள நல்லா இருந்தால் வெளியையும் நல்லா இருக்கணும். நம்ம ஜெபிக்க வேண்டிய 3 காரியங்கள் என்ன தெரியுமா? ஆத்துமா வாழ பாவ மன்னிப்பு, வேத வசனம், ஜெபம், சபை ஐக்கியம் இது வேணும். உடல் நல்லா இருக்க நல்ல உணவு, தூக்கம், உடல் பயிற்சி, டாக்டர் செக்கப் இது தேவை. எல்லாவற்றிலையும் வாழ நல்ல படிப்பு, பணம், வேலை, குடும்பம் இது இருக்கணும். அதே போல தான் ஏசப்பா நம்மளோட வாழ்க்கையில் எதை விரும்புகிறாரு தெரியுமா? எல்லாவற்றிலையும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு விரும்புகிறாரு. அதாவது ஆத்மா +100%, சரீரம் +100% வாழ்க்கை. அந்த
அன்பின் பரலோக பிதாவே, இன்று நாங்கள் கேட்ட வசனத்தின்படி ஆத்துமா நல்லா வாழணும்னு சொல்லி சரீரத்தை நாங்கள் கோட்டை விட்டுறக்கூடாது. சரீரம் நல்லா வாழணும்னு சொல்லி ஆத்துமாவை நாங்கள் கோட்டை விட்டுறக்கூடாது. தினமும் நல்ல சாப்பாடு, உடல் பயிற்சி, நல்ல தூக்கம், ஜெபம், வேத வாசிப்பில் நிலைத்திருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் காணக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. அவங்க வாழ்க்கையிலே இன்னும் அதிகமான வெற்றிகளை பெற கிருபை செய்யுங்க. ஆமீன்.